ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அரோமா சூப்பராக இருக்கும். அடுத்து பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் ஆனஸ் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். தென் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தக்காளியை நம்ம ஆட் பண்ணணும். அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லி இதையும் நல்லா ஆட் பண்ணும்போது சும்மா கம கமன்னு ஒரு சூப்பரான அரோமா வரும். அதையும் போட்டு நல்லா இது பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தொடி, கரம் மசாலா இது ரெண்டுமே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கர்டு ஆட் பண்ணிக்கிறோம். கர்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் நல்லா உள்ளே சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா விசில் வச்சு மட்டன் வேகிற அளவுக்கு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு, விசிலும் அடங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா தேங்காய் பால் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பிரியாணிக்கு. அப்புறம் நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசியையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சிடணும். விசில் வந்ததுக்கப்புறம் தம்மில் மறுபடியும் சிம்மிலே ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு சுவையான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.